So good morning everyone. As per the regular norms, நான் இப்போ உங்க எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு 5 to 10 minutes கண்டிப்பாக உங்களை அன்மியூட் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட் செஷன் என்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது எழுதப்பட்ட இயற்றப்பட்ட சட்டம், கோடிஃபைட் லா. ஸோ அந்த கோடிஃபைட் லால என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் செஷன் பார்த்தோம். இந்த செஷன் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் சப்ஜெக்ட்ல இதுவும் ஒரு போர்ஷன். என்ன அப்படின்னா, நம்ம படிக்க போறது எதை பத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரம்ப கட்ட ஸ்டார்டிங் சாப்டர்ஸ்ல, ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்ல பேசிக்கான விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் குள்ள போவோம். எப்படியெல்லாம் இன்டர்பிரட் பண்ணணும், வாட் ஆர் த வேரியஸ் கைட்லைன்ஸ், ரூல்ஸ் ஃபாலோட் பை கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறத கம்மிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, கிளாசிஃபிகேஷன் கூட என்னது, நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஒரு வரையறைக்கப்பட்டிருக்க ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ இட் டஸ் நாட் மீன் தர் இஸ் சம் டெஃபினட் ஃபார்முலா, இல்லை இது மட்டும்தான், இல்லை இந்த வரையறைக்குள்ள மட்டும்தான் ஒரு ஆக்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு கிடையாது. இட் இஸ் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது சரியா, கிளாசிஃபிகேஷன்ங்கிறது நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நம்ம பார்க்குறது வந்து ஒன்லி வித் ரிகார்ட் டு கோடிஃபைட் லா. அதை மறந்துடவே கூடாது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸ்டாட்யூட்ஸ் இட் செல்ஃப், ஸ்டாட்யூட்னா ஆக்ட், சரியா? ஆக்ட் இட் செல்ஃப் மீன்ஸ் ஒன்லி கோடிஃபைட் லா. தட் இஸ் வாட் வி ஆர் கன்சர்ன் அபவுட், ஆர் தட் இஸ் வாட் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் இன் திஸ் சப்ஜெக்ட். சரி, இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டை ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் வரைகிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயமா பிரிச்சுக்கலாம். கிளாசிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு டியூரேஷன். டியூரேஷன் DURATION, அதாவது டைம், சரியா? கிளாரிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு மெத்தட். ஃபர்ஸ்ட் டியூரேஷன், செகண்ட் வந்து மெத்தட், அண்ட் தேர்ட் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட், சரியா? ஸோ இப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் போடுறோம் அப்படின்னா 3 பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ், டியூரேஷன், மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்படி நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு டியூரேஷன். அதன் டியூரேஷன் ஆஸ் ஐ செட் இட் சஜஸ்ட் டைம். ஒரு ஆக்ட் இவ்வளோ நாளைக்கு தான் நடைமுறைக்கு இருக்கும், இல்லை இதுக்கப்புறமா அது காலாவதி ஆயிடும், இல்லை ஆட்டோமேட்டிக்கலா இட் கம்ஸ் ஆர் சீசஸ் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டா சில ஆக்ட் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பார்லிமெண்ட்ல பட்ஜெட் தாக்கல் பண்றோம், ஒவ்வொரு வருஷமும் தாக்கல் பண்றோம். அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆக்ட் அப்படின்னு பேரு. ஸோ அந்த பட்ஜெட்டுடைய அந்த டேர்ம்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் ஆர் தட் ப்ரொவிஷன்ஸ், எவ்ரி திங் பர்சிஸ்ட் ஒன்லி ஃபார் தட் பர்டிகுலர் ஃபைனான்சியல் இயர், சரியா? அப்போ கமென்சிங் ஃப்ரம் April 1 to March 31 ஆஃப் ஃபைனான்சியல் இயர். ஸோ அதை ஃபைனான்ஸ் ஆக்ட்னு சொல்றோம். நம்ம காமன் பார்லன்ஸ்ல பட்ஜெட்னு சொல்றோம். அதர்வைஸ் மேக்ஸிமம் ஆக்ட்ஸ் தட் வி ஸ்டடி in our day-to-day life or in our syllabus or in our course is all of permanent in nature, சரியா? டெம்பரரி ஸ்டாட்யூட்ங்கிறது ரொம்ப குறைவான விஷயம். அந்த டெம்பரரி ஸ்டாட்யூட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்மனண்டான ஒரு ஆக்டை பாஸ் பண்ற வரைக்கும் ஒரு டெம்பரரியா இல்லை ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வர்றது. ஸோ அப்போ அந்த மெயின் ஆப்ஜெக்ட் நிறைவேறும் வகையில ஒரு சட்டம் ஏற்றி விட்டாங்க அப்படின்னா இது என்ன ஆயிடும், இதோட ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடும். அது அந்த ஆக்ட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதர்வைஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஆக்ட் ஆர் பெர்மனன்ட் இன் நேச்சர். பெர்மனன்ட்னா அதுக்காக அது அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கூட ரீசெண்டா நீங்க பார்லிமெண்ட் எடுத்து பார்லிமெண்ட்டுடைய ப்ரொசீடிங்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது பயன்பாட்டிற்கு அவசியம் இல்லாத சட்டங்கள்னு சொல்லி ஒரு 100கணக்கான சட்டங்கள் நம்ம பிரிட்டிஷ் கொலோனியல் ஏரா டைம்ல இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, ரிப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் அன் லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட் டு ரிப்பீல், அமெண்ட் ஆர் மாடிஃபை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் வித் ரிகார்ட் டு டியூரேஷன், அதாவது வித் ரிகார்ட் டு டைம் லிமிட்.
பர்மனன்ட் ஸ்டாட்யூட்னா பர்மனன்ட்ங்கிற அர்த்தம் கிடையாது. இட் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்சஸ், சப்ஜெக்டட் டு அமெண்ட்மெண்ட்ஸ், சப்ஜெக்டட் டு ரிப்பீல் ஆர் ரீஎனாக்ட்மெண்ட். சரியா? அதெல்லாம் நம்ம வர டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் வாட் வித் ரிகார்ட் டு கிளாசிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு டியூரேஷன். தென் செகண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் கிளாரிஃபிகேஷன். ஸோ அப்போ கிளாரிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு டியூரேஷன் அந்த ஃப்ளோ சார்ட் கீழே அடுத்த ரெண்டு என்ன போட போறோம், என்ன போட்டிருக்கணும் நம்ம, டெம்பரரி ஸ்டாட்யூட், பர்மனன்ட் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது. நெக்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு மெத்தட், செகண்ட் ஆஸ்பெக்ட் இல்லையா, அதுக்கு கீழேயும் அதே மாதிரி ரெண்டு, எப்படி அங்க பர்மனன்ட் அண்ட் டெம்பரரி போட்டோமோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம், மேண்டேட்ரி ஆர் டைரக்டரி ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். அந்த மேண்டேட்ரி ஸ்டாட்யூட்டுக்கு இன்னும் ரெண்டு பேர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ் ஸ்டாட்யூட் ஆர் ஆப்ளிகேட்டரி ஸ்டாட்யூட். அப்போ நம்ம இங்க சட்டங்களின் வகைப்பாடுன்னு படிச்சாலும் கூட இட் டஸ் நாட் ஒன்லி ஸ்பீக்ஸ் அபவுட் ஆக்ட்ஸ் ஆர் ஸ்டாட்யூட்ஸ், இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் ப்ரொவிஷன்ஸ் இன் அ ஸ்டாட்யூட். ஒரே சட்டத்துல சில செக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், மேண்டேட்ரிலி இட் ஷுட் பி ஃபாலோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில ப்ரொவிஷன்ஸ் இன் அ சேம் ஆக்ட் இட் மே பி ஆஃப் டைரக்டரி இன் நேச்சர். சரியா? ஸோ சட்டத்துக்கு கிளாசிஃபிகேஷன்ல நம்ம சொல்றோம் மேண்டேட்ரி ஸ்டாட்யூட், டைரக்டரி ஸ்டாட்யூட் அப்படின்ட்டு. பட் ஆனா இட் டஸ் நாட் மீன் ஒன்லி த ஸ்டாட்யூட், பட் இட் ஆல்சோ மீன்ஸ் ப்ரொவிஷன்ஸ், செக்ஷன்ஸ் ஆஃப் எ சேம் லா ஆல்சோ. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சார் என்ன சார் சட்டங்கள்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஒரே சட்டத்துல இருக்கக்கூடிய பிரிவுகளை பத்தி பேசுறீங்களே, இது முரணாக இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நம்ம படிக்கிறது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரியறதுக்காக இந்த கிளாசிபிகேஷன்ஸை நம்ம பாத்துக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சா இன்டர்பிரிட்டேஷன்ல பெட்டர் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் such a classification is made. சரியா? So as the name suggests, mandatory statute. For example, நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 எடுத்துக்கலாம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல செரிமனிஸ் ஆஃப் ஹிந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. சரியா? செரிமனிஸ் ஆஃப் ஹிந்து மேரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கம்ப்ளை ஆகல, அதனால அந்த ஒரு கிரவுண்ட்ல எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி செக்ஷன் 13ல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 13 இஸ் த கிரவுண்ட்ஸ் ஃபார் டைவர்ஸ். அதுல வந்து வேரியஸ் கிரவுண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் குரூயல்ட்டியில ஆரம்பிக்கும், அப்புறம் டெசஷன், இம்பார்ட்டன்சி, அப்புறமா அடல்ட்ரி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி வேரியஸ் கிரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது என்ன கொடுக்கல, செரிமனிஸ் ஆஃப் மேரேஜ ப்ராப்பரா கேரி பண்ணலங்கிறது ஒரு கிரவுண்ட் ஆஃப் டைவர்ஸா கொடுக்கப்படல. அப்போ அது என்னது, இட் இஸ் ஒன்லி a டைரக்டரி இன் நேச்சர். அதே மாதிரி நீங்க ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல தத்தா ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆக்ட்லயே இருக்கும். நான் சொல்லல, இட் இஸ் நாட் அ பை பிராக்டிஸ் ஆர் யூசேஜ், பட் இந்த ஆக்ட் இட் செல்ஃப் ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல தத்தா ஹோமம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த ஹோமம் பண்ணல, ஒரு ஒரு ஒருத்தங்களை இன்னொருத்தங்களுக்கு அந்த அடாப்ஷன் கொடுக்கும்போது அந்த ஹோமம் பண்ணல அப்படிங்கறதுனால என்ன ஆயிடாது, அந்த அடாப்ஷன் செல்லாத அடாப்ஷனா ஆகாது. அப்போ அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸுக்கு பேரு என்ன பேரு, டைரக்டரி ஆர் பெர்மிசிவ் அப்படின்னு பேரு. அப்ப மேண்டேட்ரி அதுக்கு என்ன, அதே ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு வாங்க, அதுல கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் ஹிந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. நான் செக்ஷனு அதுக்குள்ளெல்லாம் போக போறது இல்லை, ஏன்னா நம்ம அதை பத்தி செக்ஷன் கரெக்டா சொன்னாலும் கூட அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியாது. சரி, இப்போ கண்டிஷன்ஸ் ஆஃப் வேலிட் ஹிந்து மேரேஜ்ல என்னென்ன சார் கண்டிஷன், பெண்ணின் திருமண வயது 18 இருக்கணும், ஆணின் திருமண வயது 21 இருக்கணும், 2 நபர்களும் இந்துக்களாக இருக்க வேண்டும், 2 நபர்களுக்கும் ஏற்கனவே ஒரு கணவனோ மனைவியோ இருக்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு பேர் என்ன, மேண்டேட்ரி ஆர் ஆப்ளிகேட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேண்டேட்ரி ஆர் ஆப்ளிகேட்டரி ஸ்டாட்யூட்ஸ். அப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா யூ வில் நாட் ஹாவ் எனி லீகல் வேலிடிட்டி ஃபார் தட் பர்டிகுலர் ஆக்ட். அந்த பர்டிகுலர் மேரேஜ் என்ன கிடையாது, சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடையாது. அப்போ அதற்கு கீழ் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு உரிமையை கோர முடியாது. ஸோ அதுதான் வந்து மேண்டேட்ரி ஸ்டாட்யூட். அதுக்கு இன்னொரு ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க, இம்பரேட்டிவ் ஆர் ஆப்ளிகேட்டரி ஸ்டாட்யூட். சரியா? டைரக்டரி ஆர் பெர்மிசிவ் ஸ்டாட்யூட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் சம் கைட்லைன்ஸ் டு பி ஃபாலோட். நம்ம பிராக்டிக்கலா இந்த வார்த்தையை நம்ம எப்படி உபயோகப்படுத்துவோம், பிரயோகப்படுத்துவோம் கோர்ட்லன்னு பாத்தீங்கன்னா வெதர் எ பர்டிகுலர் ஆக்ட் இஸ் an irregularity or an illegality, that makes the difference. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனோட ஒரு ப்ரொவிஷனை சேலஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டு எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
whether it is a violation of right or it is a mere hardship அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட்ஷிப்னா சில விஷயங்கள் கடினமானதாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீ கடினமான விஷயங்களா இருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல. whether that amounts to hardship or violation of fundamental right அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷன் வரும். அதே மாதிரி whether a particular act of a man is irregular or it is illegal. irregular அப்படின்னா it can be condoned or it can be dispensed with, but illegality is fatality to an particular act. அதாவது அது அந்த செயலையே பாதிக்கும் வகை அமையும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலான விஷயங்கள். சரியா? ஸோ இது வந்து அந்த ஃப்ளோ சார்ட்ல செகண்ட் ஆஸ்பெக்ட் கிளாரிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு மெத்தட். மெத்தடு கீழே ரெண்டு என்ன, பெர்மிசிவ், மேண்டேட்ரி, இந்த ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்து சி ஃப்ளோ சார்ட்ல மூணாவது விஷயம் கிளாசிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட். இதுதான் கொஞ்சம் பெரிய ஃப்ளோ சார்ட். இதுக்கு கீழே பல வகைகள் வகைப்பாடுபடுத்தப்பட்டிருக்கு, கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மூணாவது இதுல ஃபர்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்றால் நோக்கம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடிஃபையிங் ஸ்டாட்யூட். ஆஸ் த நேம் சஜஸ்ட் இட் கோடிஃபைஸ் த லா. ப்ரீவியஸ்லி தேர் மைட் நாட் பி எனி கோடிஃபிகேஷன். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் பீப்பிள் பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு லோக்கல் லா கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வர்றதுக்காக, ஒரு தெளிவான ஒரு தன்மையை கொண்டு வர்றதுக்காக வாட் த கவர்மெண்ட் சஜஸ்ட் ஆர் இன்சிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடிஃபையிங் த லா. இப்போ நீங்க ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அதோடைய அந்த ஸ்டார்டிங் லாங் டைட்டில் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட் கீழே பேராக்ல an act to codify the law relating to interstate succession of Hindus அப்படின்னு இருக்கும். அப்போ இன்டர்ஸ்டேட் சக்சஷன்னா என்ன? ஒரு நபர் உயில் எழுதி வைக்காமல் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் எப்படி யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதை கவர்ன் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த லாவை கோடிஃபை பண்றாங்க. டு மேக் யுனானிமஸ் பிராக்டிஸ் அமாங் கிளாஸ் ஆஃப் பீப்புள். அப்போ ஒரு தெளிவான தன்மை கொண்டுறதுக்காக கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடிஃபையிங் ஸ்டாட்யூட். சரியா? ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட்ல கைன்ஸ் அப்படியே அது ஒரு 10-12 கைன்ஸ் இருக்கு. அந்த பேரை சொல்றதை விட சொல்லி சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? கோடிஃபையிங் ஸ்டாட்யூட். தென் செகண்ட் ஒன் இஸ் கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட். கன்சாலிடேட்டிங் அப்படின்னா as the name suggests there is some provision but it is in bits and pieces. It is available for here and it is available there. அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்றாங்க, கன்சாலிடேட்டிங் டுகெதர். அதுதான் கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட். சே ஃபார் எக்ஸாம்பிள் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973. It consolidates the earlier provision and it adds up the new or current situationக்கு என்ன தேவையோ அந்த ப்ரொவிஷன்ஸையும் ஆட் பண்ணி they have consolidated together and provided a code. So code of criminal procedureங்கிறது ஒரு consolidating statute. சரியா? இதெல்லாம் எதுக்கு சார், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே போன செஷன் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். இன்டர்பிரட் பண்ணும் பொழுது நமக்கு கையில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், கையில் இருக்கக்கூடிய லா போதுமானதாக இல்லை டு கன்வின்ஸ் த கோர்ட் ஆர் டு கம் டு த ஃபேர் அண்ட் ரீசனபிள் கன்க்ளூஷன். அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி ஆக்டுடைய சார அம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஸ்டாட்யூட். அப்ப ஏற்கனவே என்ன ப்ரொவிஷன் இருந்துச்சு, இல்ல கோடிஃபைடு லா. ஸோ அப்ப இந்த லா கோட் வர்றதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் இருந்துச்சு, அதை பிரிட்ஜ் பண்றதுக்காக இல்ல அதை மேட்ச் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இருந்துச்சா, இல்ல அதை ஓவர் கம் பண்றதுக்காக அதை மாற்றி அமைப்பதற்காக இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இருந்துச்சா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த சட்டத்தை பற்றிய ஒரு புரிதல் அதிகமாக ஆவதற்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் கண்டிப்பாக பயன்படும். சரியா? So the third one is declaratory statute. So declaratory statute அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it declares something which is silent. இப்போ ஒரு விஷயம் தெளிவானதாக இல்லை, இல்ல சைலண்டா இருக்கு. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு, ஸோ இப்போ அது வந்து என்ன பண்றாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு they are giving explanation to include something or to omit something. அதுக்கு பேர் தான் டிக்ளரேட்டரி ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. இப்போ உதாரணத்துக்கு வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன கொண்டு வந்துடுறாங்க, செக்ஷன் 375க்கு கீழே
ரேப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தே ஆர் ஆடிங் சம்திங், தே ஆர் டிக்ளேரிங் சம்திங். அப்போ உதாரணத்துக்கு கன்சர்ன்ஸ் இருந்தா அது ரேப் ஆகாது அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல இன்னைக்கு 16 வயசுக்கு கீழே இருக்கிற ஒருவர் கன்சர்ன் கொடுத்திருந்தாலும் கூட, இல்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிறவர் கன்சர்ன் கொடுத்திருந்தாலும் கூட இட் இஸ் இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்பிளனேஷன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுக்கு பேரு டிக்ளரேட்டரி ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. ஸோ தே ஆர் டிக்ளேரிங் சம்திங் ஆர் தேர் கிவிங் teeth, or they are giving providing the words which are not sufficient or which are not properly explained. அதுக்கு பேரு டிக்ளரேட்டரி ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. சார் இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சார் இது எல்லாமே வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமா தானே கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமா தான் கொண்டு வராங்க. சேஞ்சஸ் அப்படிதான் கொண்டு வராங்க. இல்ல ரிப்பீல் பண்ணி புதுசா ஒரு எனக்ட்மெண்ட் பண்றாங்க. பட் எதற்காக பண்ணுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கோடிஃபைங் ஸ்டாட்யூட் பார்த்தோம். ரெண்டாவது கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட் பார்த்தோம். இப்போ மூணாவது டிக்ளரேட்டரி ஸ்டாட்யூட். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமடியல் ஸ்டாட்யூட். ஆஸ் த நேம் சஜஸ்ட், ரெமடியல் ஸ்டாட்யூட். ரெமடி என்றால் தீர்வு அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் த ரெமடி தட் திஸ் ஸ்டாட்யூட் இஸ் கோயிங் டு அட்ரஸ் ஆர் இட் இஸ் கோயிங் டு கிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன்ஸ் ஆர் ரெமடியல் இன் நேச்சர். இனிஷியலி தெர் வாஸ் நோ லா கவர்னிங் மினிமம் வேஜஸ். அப்ப என்ன பண்றாங்க, மினிமம் வேஜஸை கவர்ன் பண்றதுக்கு நம்ம ஒரு லா கொண்டு வந்தா அது ஒர்க்கிங் கிளாஸ்க்கு ஒரு ரெமடியாக இருக்கும், ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. வேலை பார்க்குற இடத்துல ஒருவனுக்கு விபத்து ஏற்பட்டுறது, அதை பத்தி போதுமான ப்ரொவிஷன்ஸோ இல்லை போதுமான ஆக்டோ இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. அதே மாதிரி வேலை பார்க்கும் இடத்துல ஒரு மகப்பேறு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பான ஒரு விடுமுறை காலமோ இல்ல மகப்பேறு விடுமுறையோ இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா ரெமடியல் ஸ்டாட்யூட். இட் ஃபேவர்ஸ் ஆர் கிவ்ஸ் ரெமடி டு த ரெக்வயர்டு கிளாஸ் ஆஃப் பீப்புள். அதுக்கு பேர் என்ன பேரு, ரெமடியல் ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. நாலாவது வகை. சரியா? அஞ்சாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனேபிளிங் ஸ்டாட்யூட். எனேபிள், எனேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் அன்லாஃபுல்லா இருக்கும். இப்போ நான் அதை கிளாரிஃபை பண்ணி அதுக்கு ஒரு லாஃபுல் வேலிடிட்டி கொடுக்குறேன்னா அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இல்லை அந்த மாதிரியான ஆக்டுக்கு பேரு எனேபிளிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. உதாரணத்துக்கு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு எனேபிளிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லலாம். இட் கிவ்ஸ் பவர் ஃபார் த லேண்ட் அக்விசிஷன் ஆஃபீஸர் டு இஷ்யூ சம் கைண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆர் டு அக்வயர் லேண்ட் அண்டர் சர்டன் ப்ரொவிஷன்ஸ். ஒரு அவசர நிலையில ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு லேண்ட் எடுக்கிறோம், அவருடைய இதை கேட்காம அதுக்கான ஒரு சூழ்நிலை ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா இட் would be amount to abuse of law. So you are making something lawful by way of enabling statute. ஸோ அப்போ அந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் நான் அன்னைக்கு நேற்று செஷன்ல சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, என்ன சொல்லிட்டு இருந்தேன், சேவிங் கிளாஸ் ஆர்டிகல் 31A, ஆர்டிகல் 31B அண்ட் ஆர்டிகல் 31C ஆஃப் கான்ஸ்டியூஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ நீங்க கான்ஸ்டியூஷன்ல எமினன்ட் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை படிச்சிருப்பீங்க. எமினன்ட் டொமைன்னா என்னது, ஸ்டேட் இஸ் த ஓனர் ஆஃப் த லேண்ட் ஃபார் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் அந்த இடம் கையகப்படுத்துவது சம்பந்தமாக சட்டங்கள் இயற்றுவதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் எப்படி, அந்த மாதிரியான சட்டங்கள் அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா enabling provisions. Otherwise it would amount to encroachment, otherwise it would amount to trespass. But whereas by providing a lawful authority by way of enabling a statute, enabling the provision, they are making it a lawful act. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேரு enabling statute அப்படின்னு பேரு. இப்போ தேவை ஏற்படுது, ஒரு அவசியம் ஏற்படுது, unavoidable circumstances ஏற்படுது, indispensable circumstances arises. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா they are enabling a statute or making a enabling provision under a law. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம் டிசேபிளிங் ஸ்டாட்யூட். டிசேபிளிங் ஸ்டாட்யூட்ங்கிறது ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு பெயர் டிசேபிளிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. உதாரணத்துக்கு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் 1985ல பாஸ் பண்ணது. சரியா?
சொல்ற விஷயங்கள மட்டும் கவனிங்க. நீங்க திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இது ஒண்ணும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ட பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ ஃபார்முலேட் பண்றாங்க. உருவாக்குகிறார்கள். சரியா? எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுல அந்த ஆக்ட்ல ஒரு புரோவிஷன் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, தே ஆர் டேக்கிங் அவே த ஆ பவர் ஆஃப் ஹை கோர்ட் அண்டர் ஆர்டிகிள் 227. அப்ப அத சேலஞ்ச் பண்றாரு. எல். சந்திரகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட்ல. என்ன பண்றாரு? அதாவது கேட்ல அதாவது கேட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல வொர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் சம்பந்தமா, அவங்களுடைய எம்ப்ளாய்மென்ட் சம்பந்தமா ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் டூ டேட் ஆஃப் டெர்மினேஷன். வெதர் இட் மே பி பை சூப்பரனேஷன், அதாவது 58 வயசு அடைஞ்சு ஓய்வு பெற்றாலும் சரி, ஆர் பை டெத், ஆர் பை ரிமூவல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த வேலை தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஒரு நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்னா, அந்த கேட்ட தான் அணுகணும். வேற ஃபோரமா அணுகக்கூடாது. சரியா? அப்ப அந்த கேட்டுடைய தீர்ப்பை எதிர்த்து எங்கு முறையீடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹைகோர்ட்ல முறையீடு பண்றோம். when the initial days of passing that act, High Court's power under Article 227 was curtailed by some provision. அப்ப என்ன பண்றாங்க? அது சுப்ரீம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணும்போது, சுப்ரீம் கோர்ட் இஸ் டெல்லிங் தட் தட் provision is unconstitutional. அப்ப அத டிசேபிள் பண்றதுக்காக, அத நீக்குவதற்காக ஒரு ஆக்ட்ட அமெண்ட்மென்ட்ட கொண்டு வராங்க. இப்போ அந்த கேட்டுடைய ஆர்டருக்கு மேல நம்ம ஹைகோர்ட்லயே டிவிஷன் பெஞ்ச்ல ரிட் ஃபைல் பண்ணி நம்ம ரெமடிய கேட்கலாம். அங்கேயும் வேலைக்கு ஆகல அப்படின்னா, நம்ம எஸ்எல்பி போகலாம் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேரு டிசேபிளிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம டிசேபிளிங் ஸ்டாட்யூட் பார்த்திருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பீனல் ஸ்டாட்யூட், டாக்ஸிங் ஸ்டாட்யூட், எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டாட்யூட், அமெண்டிங் ஸ்டாட்யூட், ரிப்பீலிங் ஸ்டாட்யூட், கியூரேட்டிவ் ஸ்டாட்யூட் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5, 6. இன்னும் வந்து ஒரு 6 வகையான ஸ்டாட்யூட்ஸ் இருக்கு வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட்ல பாதி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பாதி இருக்கு. பீனல் ஸ்டாட்யூட் இருக்கு, டாக்ஸிங் ஸ்டாட்யூட் இருக்கு, எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டாட்யூட், அமெண்டிங் ஸ்டாட்யூட், ரிப்பீலிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு இருக்கு. அப்புறம் கியூரேட்டிவ் ஆர் வேலிடேட்டிங் ஸ்டாட்யூட். இதை தவிர்த்து கிளாரிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்ளிகேஷன் 4வது விஷயம் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் எந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ அப்போ ஆ ஆ இன்னைக்கு கிளாஸ்ல இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, இல்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் நீங்க சாட்ல டைப் பண்ணுங்க. நான் வந்து அத டீட்டெயிலா சொல்றேன். ஓகே. நீங்க டவுட்ட கேளுங்க. இல்லன்னா சாட்ல டைப் பண்ணுங்க. நான் எடுத்த விஷயத்த ஒரு ரீவைண்ட் பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். ஆ ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. எனேபிளிங் ஸ்டாட்யூட் அண்ட் டிசேபிளிங் ஸ்டாட்யூட் அதோட டிஃபரன்ஸ மட்டும் கொஞ்சம் இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எனேபிளிங் ஸ்டாட்யூட் அண்ட் டிசேபிளிங் ஸ்டாட்யூட் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்படுவதற்காக, அந்த அதிகாரம் வழங்கவில்லை அப்படின்னு சொன்னா, அது ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியா இருக்கும். அப்ப அந்த மாரி ஒரு விஷயத்த தவிர்ப்பதற்காக ஒரு லேண்ட் அக்வயர் பண்ண போறோம். அந்த லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு ஒரு ஆக்ட்ட பாஸ் பண்றோம். ஆ ஒரு ஆக்ட்ட பாஸ் பண்றோம். அந்த ஆக்ட்ட பாஸ் பண்றதுனால அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ட்ல இத செய்யக்கூடாது, இல்ல செய்வதற்கு தடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்த விஷயத்தையே சொல்லலாமே. ப்ராப்பர்ட்டிய வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா வச்சிருந்தாங்க. அப்ப என்ன பண்ண முடியல கவர்ன்மெண்ட்டால
ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ண முடியல. ஸோ வாட் தே ஹவ் டன் இஸ் தே ஹவ் placed a ninth schedule and make a law and deposited in ninth schedule. Ninth schedule வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா they are passing land acquisition acts. They are passing provisions under land acquisition act. They are incorporating some sections with regard to power of land acquiring officer, power of district collector, power of appellate tribunal, etc. etc. அதெல்லாம் கீழே லாஸ்ட் என்ன பண்றாங்க பார் டு த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நில எடுப்பு அதிகாரியின் செயல்முறைகளை எதிர்த்து நீங்கள் ஒரு சிவில் நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்றாங்க தே ஆர் எனேபிளிங் சம் ப்ரொவிஷன்ஸ் by which that particular act has been legalized or that act has been allowed. அதுக்கு பேர் தான் enabling statute பேர். இப்போ இந்த மாதிரி enable பண்ண ஒரு விஷயம் it amounts to abuse of power or it leads to some kind of absurdity or some kind of confusion among the public. அப்போ அவங்க என்ன பண்றாங்க நம்ம அதை தேவையில்லை அதை நம்ம டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். ஸோ அப்போ அதுக்காக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து வழங்கப்பட்ட அதிகாரத்தை நீக்குகிறார்கள். தே ஆர் ரிமூவிங் த பவர் எனேபிள்டு பை வே ஆஃப் எனேபிளிங் ஸ்டாட்யூட். அப்போ அதுக்கு பேரு டிசேபிளிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. இது ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன்ஸா கூட இருக்கலாம், ஒரு ப்ரொவிஷன்ஸா கூட இருக்கலாம். சரியா? அண்ட் வித் ரிகார்ட் டு அனதர் கொஸ்டின் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்காங்க, பர்மனன்ட் அண்ட் டெம்பரரி ஸ்டாட்யூட் தட் இஸ் எக்ஸ்பிளனேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு டியூரேஷன், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நார்மலா ஒரு ஆக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேர் ஆக்ட் ஏதாவது எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டே எடுத்து பாத்தீங்கன்னா கூட எல்லா ப்ரொவிஷனுமே ஒரே நாள்ல என்ன வந்துடாது, நடைமுறைக்கு வராது. அது ஒரு விஷயம். நம்ம அது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்யூட்ல பார்க்க போறோம். ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை ஆகும், இல்ல பர்டிகுலர் செக்ஷனுடைய அப்ளிகேஷன் கொஞ்சம் டிலேவா நடைமுறைக்கு வரும், என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வரும். அது ஒரு பக்கம். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். வித் ரெஃபரன்ஸ் டு டியூரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இது நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டை ஸ்டாட்யூட்டை என்ன அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா டெம்பரரி ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இட் கண்டினியூஸ் இன் ஃபோர்ஸ் அன்லெஸ் இட் இஸ் ரிப்பீல்ட் ஆர் அன்லெஸ் எ டைம் இஸ் ஃபிக்ஸ்ட். ஒரு காலம் குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த கால வரையறை வரைக்கும் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும். ஒரு மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. அந்த ஆக்டை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரை. ஜம்முவையும் லேவையும் வித் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தோடு கூடிய ஒரு துணைநிலை மாகாணமா மாத்துறாங்க. கரெக்டா? சட்டமன்றத்தோடு கூடிய துணைநிலை மாகாணம், ஒரு பாண்டிச்சேரி மாதிரி ஒரு டெல்லி மாதிரி கொண்டு வராங்க. எதை? ஜம்முவை. இன்னொரு ப்ரொவிஷனை என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இல்லாம வெறும் யூனியன் டெரிட்டரியா லைக் டாமன் அண்ட் டியூ அந்த மாதிரி கொண்டு வராங்க. அப்போ அந்த லெஜிஸ்லேச்சர் கமென்ஸ் ஆகி அங்க எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஒரு மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வராங்க இல்லையா? அப்போ ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ அந்த மாதிரியான சட்டத்துக்கு பேரு டெம்பரரி ஸ்டாட்யூட்னு பேரு. இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டோ ஒரு ப்ரொவிஷனோ ஒரு டைம் லிமிட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்காக கொண்டு வந்தா அதற்கு பெயர் டெம்பரரி ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. அப்படி இல்லாமல் இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் 45 ஆஃப் 1860 அதெல்லாம் வந்து என்ன கொடுக்கல, அதோடைய ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆரம்பகட்ட ஸ்டாட்யூட்லயே பாத்தீங்க அப்படின்னா தெளிவா என்ன சொல்லியிருப்பாங்க, இட் அப்ளைஸ் டு வாட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்குமே தவிர இட் அப்ளைஸ் டில் வென் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம என்ன புரிதலுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். சரியா? அண்ட் தென் டைரக்டரி ஸ்டாட்யூட். என்னாச்சு, ஏதோ சத்தம் கேக்குது? சரி, ஓகே. டைரக்டரி ஆர் பர்மிசிவ் ஸ்டாட்யூட். டைரக்டரி ஆர் பர்மிசிவ் ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டஸ் நாட் இம்போஸ் பெனால்டி ஆர் இட் டஸ் நாட் பீனலைஸ் அன் ஆக்ட். இட் டஸ் நாட்
penalize an act. Say for example, நம்ம ஒரு வெஹிக்கிள் ஓட்டு போறோம், ஒரு ஹெல்மெட் போடல, என்ன பண்றாங்க, 100 ரூபாய் ஃபைன் போட்டுட்டு they are letting us to travel. They are not preventing you from travel, or they are not preventing you from riding a bike further. So அப்போ அதை நம்ம என்ன அப்படின்னு கொண்டு வர முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேண்டேட்ரி ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்ல முடியாது. மேண்டேட்ரி ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை பண்ணல அப்படின்னா இட் பிகம்ஸ் அன்லாஃபுல் ஆர் இட் இம்போசஸ் பீனலைசேஷன் ஆர் இட் இஸ் மேண்டேட்ரி டு பி ஃபாலோட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா, இப்போ நம்ம ஒரு லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். அப்ரூவல் இஸ் மஸ்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எதர் இட் ஷுட் பி டிடிசிபி அப்ரூவ். ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்டை, வேக்கன்ட் லேண்டை ஐ எம் கோயிங் டு கெட் ரெஜிஸ்டர்ட் இன் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். தே ஆர் இன்சிஸ்டிங் தட் இட் ஷுட் பி அ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. எதர் டிடிசிபி அப்ரூவல் ஆர் சிஎம்டிஏ அப்ரூவல்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன ஆயிருது, மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே வருது. இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க, தே ஆர் ஏபிள் டு ரெகுலரைஸ் சம்திங் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர் ஆன் மாடிஃபிகேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் டயக்ராம். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானை கொடுக்குறேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானுக்கு அப்ரூவல் வாங்கும்போது they are suggesting or insisting that you should do these modification or you should leave way, இல்ல இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம், or you have to pay the fine. or நான் இப்போ ஒரு லேண்ட் கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்றேன். இன்னும் சிம்பிளா சொல்றேன், லேண்ட் கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்றேன். நான் வாங்கிக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து, அந்த பிளாட் இருக்கு இல்லையா, இட் இஸ் இயர் மார்க்ட் ஆஸ் ஷாப், பட் ஐ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஓவர் தேர். அப்போ நான் என்ன பண்றேன், கன்வர்ஷனுக்கு அப்ரூவல் பண்றேன். அப்போ they are giving a guidelines stating that it is possible, or they are directing you have to make this much changes or you have to do this and do that. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். அவர்கள் வழிமுறைகளை வகுத்து கொடுக்கிறார்கள். அதை பண்ணல அப்படின்னா பெரிய அளவுல ஹார்ம் கிடையாது. there is always an option available to exercise அப்படிங்கிறதுக்கு பேரு டைரக்டரி ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. மேண்டேட்டரி ஸ்டாட்யூட் அப்படிங்கிற போது you don't have a choice to choose from this or from that, but it is mandatory to be followed. அதுக்கு தான் நான் அதை எடுக்கும்போது அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய சில சொன்னேன். வாய்டபிள் மேரேஜ் இருக்கு, ஆனா வாய்டு மேரேஜும் இருக்கு. அதே மாதிரி வாய்டபிள் கான்ட்ராக்ட் இருக்கு, வாய்டு கான்ட்ராக்டும் இருக்கு. அப்போ அந்த வாய்டபிள் அப்படிங்கிறது இட் இஸ் பிரசியூம் டு பி டைரக்டரி. அதே ஒரு வாய்டு அப்படிங்கிற போது இட் பிரசியூம்ஸ் டு பி மேண்டேட்டரி. இதை இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் தானே தவிர இது என்ன கிடையாது, இட் இஸ் நாட் ஹேவிங் எனி ஸ்ட்ரிக்ட் ஜாக்கெட் ஃபார்முலா, இப்படிதான் அப்படிதாங்கிற விஷயம் கிடையாது. சரியா? ஸோ அதனால நீங்க அந்த இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு அடுத்த செஷனுக்கான டைம் நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால I think I can end the session. Thank you everyone for your patience. Have a happy day. Thank you, sir.